அலகமலை ஜல்லிக்கட்டு மாலை 5 மணிக்கு முடிந்துவிடும் என விழா கமிட்டி அறிவித்ததால் அவிழ்த்து விடப்படாமல் உள்ள 200 காளைகளை வாடிவாசலுக்குள் அனுமதிக்க கோரி வாக்குவாதம் செய்த காளை உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்தான தகவல்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன சதீஷ்? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடமலை அழகுமலையில திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளை சங்க குழுவினர் சார்பிலும் ஜல்லிக்கட்டு போட்டி காலை 8 மணி முதல் நடைபெற்று சுமார் 8 காளையை பங்கேற்றுள்ளனர். மேலும் 600 மாடுபிடி வீரர்கள் போட்டி காளைகளை அடக்க கலந்து கொண்டனர். 10 சுற்றுகள் நடைபெற்ற போட்டிகளில் தற்பொழுது 9 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 50 மாடுபிடி வீரர்கள் மேலும் ஒரு உரிய மருத்துவமனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதுபோல் காளைகளை உரிய பரிசோதனைக்கு பின்பே வாடிவாசலுக்குள் அனுமதிக்கிறது. இந்நிலையில் ஒரு சுற்று 550 காளைகள் போட்டிக்கு பங்கேற்றனர். இன்னும் 200 காளைகளுக்கும் மேற்பட்டோர் காளைகள் அனுமதிக்கப்படாமல் உள்ள நிலையில் 5 மணிக்குள் ஜல்லிக்கட்டு போட்டியில் நிறைவடையும் என விழா குழுவினர் தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை போன்ற பகுதிகளிலிருந்து காளைகளை கொண்டு வந்த அதன் உரிமையாளர்கள் தங்களது காளைகளை அனுமதி கோரி போலீசாரின் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காளைகளை பரிசீலனை செய்ய காளை உரிமையாளர்கள் காளைகளுடன் ஒரே இடத்தில் திரண்டதால் நெரிசல் ஏற்பட்டது. சில காளைகள் இடத்தில் மிரண்டதால் அங்கிருந்த மீது பாய்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.